டேய், இது சரி வருமா? விடு மச்சான், பார்த்துக்கலாம். நீ சொல்லிட்ட, இப்போ நான் தான் நடுங்கிட்டு இருக்கேன். தீப்தி ஃப்ளாஷ்பேக்கை காமிங்கப்பா, அப்போதானே மக்களுக்கு உண்மை தெரியும். எப்படா வருவா? பொருடா, இப்போதானே பால்காரன் போயிருக்கான். காஃபி சாப்பிட்டு டிஃபன் சாப்பிட்டு தாண்டா வர முடியும். நீ மோர் சாப்பிட்டா நான் ஏன்டா அதை இருக்கடேனும். தீப் தூ நாயே, எப்பதான்டா சொல்லுவ? நான் இதே முரளி மாதிரிடா, காதலே சொல்ல முடியல. கால் ரெண்டு டிக்கு டிக்குன்னு ஆடுதுடா. நான் என்னடா பண்றது? டெடி பாக்குறது சரி, இன்னைக்கே சொல்லிருவியா உன்னோட லவ்வே அழிஞ்சாலும் நான் இன்னைக்கு சொல்லியே தீருவேன்டா. இப்படிதாங்க 3 மாசமா அவ கிராஸ் பண்ணி போறது கூட தெரியாம உலகம் இதுக்காக காத்துக்கிட்டு இருக்கான். ஹலோ ஹலோ ஆதி, நீ என்ன லூசா? நீ என்ன லவ் பண்றியா? உன் ஃப்ரெண்ட் என்ன லவ் பண்றானா? உனக்குல எதுக்குடா லவ்? தீப் யாரா? தீப்தியா? என்னடா சொன்னா? உன்னை அடிச்சதுக்கு என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறேன்னு கெஞ்சரா மச்சான். அவ கெஞ்சிறது எனக்கே கேட்டுச்சு மச்சான். உனக்கு கேட்டுச்சா? நீ ஒரு விஷயத்த நோட் பண்ணியா? என்ன நோட்ஸ் மச்சான்? அவளுக்கு உன் நம்பர் எப்படி கிடைச்சது? உன்கிட்ட கேட்க சான்ஸ் இல்லை, ஏன்னா உன் மூஞ்சி அப்படி. எங்க 2 பேத்துக்கு மியூச்சுவல் ஃப்ரெண்டு சௌமி தான். அவகிட்ட கேட்டிருப்பான். கேட்டு பார்க்குறாரு. இன்னொரு ஃபோன் தரவா? இல்லை மச்சி, என் ஃபோன்லேயே பேலன்ஸ் இருக்குடா. என்கிட்ட அவன் நம்பர் இல்லையே. ஹலோ சௌமி, தீப்தி உங்ககிட்ட என் நம்பர் வாங்கினா? ஆமாடா, நீ எப்போ அவளுக்கு வாட்ச்மேன் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டியோ அப்பவே வாங்கிட்டான். அடிப்பாவி, இவ்வளோ நாளாக இதை சொல்லவே இல்லை. நீ கேட்கவே இல்லையே. சௌமிட்ட தான் மச்சி என் நம்பர் வாங்கியிருக்கா. என் ப்ரெடிக்ஷன் தப்பாக போகாதுடா. போடா, உன் ப்ரெடிக்ஷனை தூக்கி பேர்ச்சம்பளத்துக்கு போடு. நீயும் 3 மாசம் ஃபாலோ பண்ற, உனக்கு தோணுச்சா சௌமிட்ட நம்பர் வாங்கணும்னு? இந்த மாதிரி விஷயத்துல பொண்ணுங்களை மிஞ்சவே முடியாதுடா. கரெக்ட் மச்சான். அதை விடு, சௌமியை பார்த்தியா? அவள் ஃப்ரெண்டுக்கு எவ்வளோ உண்மையா இருக்கா. இப்போ நீ எனக்கு உண்மையாயிரு. எப்படி? சௌமி நம்பர் கொடு. டேய் டேய், நம்பர் கேட்டால் மட்டும் போயிருங்கடா. ஹலோ ஹலோ ஆதி. சொல்லு தீப்தி. இனி எவ்வளவு நாள் தான் இப்படி ரோட்லயும் இனி டிஸ்டர்ப் பண்ண போற? இல்லை இன்னைக்கு நான் இப்போ ரேஸ் கோர்ஸ்ல தான் இருக்கேன். நீ உடனே கிளம்பி வா. We will put an end to this. மச்சி, அவதான்டா ரேஸ் கோர்ஸ்ல வெயிட் பண்றாளாமா, வர சொன்னாடா. வா மச்சி போலாம். நீ சாவி கொடுத்துட்டு ரூம் போ, நான் போய் அவளை பார்த்துட்டு வந்துடுறேன். இப்போ வந்துடுறேன். போடா. பாய் மச்சி. தீப்தி, நீ எதுவும் பேசாத. லவ் சொல்ற கூட ஆள் வைக்கிற, உனக்கு எதுக்கு லவ்? இல்ல நான் தான் கொடுத்துருக்கணும். போதும், இந்த மாதிரி ஃப்ரெண்டு விட்டு லெட்டர் தரது, ரோட்ல வெயிட் பண்றது, இதெல்லாம் விட்டுரு. இதை சொல்லதான் இல்ல கூப்பிட்டேன். அது வந்து இனிமேல் உன் ஃப்ரெண்டு கூட எல்லாம் வெயிட் பண்ண வேண்டாம். தனியா வெயிட் பண்ணு, சரியா? ஓகே. அப்படின்னா நீயும் என்ன 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 இல்ல ஒண்ணுமே புரியல. ஆதி, ஐ லவ் யூ. அதான் 3 மாசம் முன்னாடியே நம்பர் வாங்கிட்டால, அப்புறம் ஏன் ஒரு கால் கூட பண்ணல? நீ எப்படியாவது என் நம்பர் வாங்கி கால் பண்ணிடுவேன்னு நினைச்சேன். ஆனா நீ தூரத்துல இருந்து பார்க்கதான் லாய்க்குன்னு அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, ஏன் நீ ஒரு கால் பண்ணிருக்கலாம்ல?
கேர்ள்ஸ் எப்பவுமே பாய்ஸோட ஃபர்ஸ்ட் மூவுக்காக வெயிட் பண்ணுவாங்க. ஓ இதில் மட்டும்தானா இல்லை ஏன் தீப்தி எங்கள் 2 பேத்துக்கு ஜோடி பொறுத்து எப்படி இருக்குன்னு கேட்குறா மச்சான். நீ கொஞ்சம் சொல்ல. இதில் நான் என்னடா சொல்ல நீ சொல்லாமல் வேறு யார் சொல்ல போறா சொல்லு மச்சான். அப்படிங்கிற கும்கி படத்தில் அவள் சொன்ன சொல் கேட்கல அப்பன் அவன் சொன்ன எங்க பலம் யானைன்னு சொல்லுவோமுங்க. நீ ஏன் இந்த மாதிரி ஒரு பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு லவ் பண்ணக்கூடாது? என்னது இந்த மாதிரியா? ஏன்டா? இது சாவை தேடி நாம் போகக்கூடாது, சாவு தான் நம்மளை தேடி வரணும், நம்மளை போட்டு தாக்கணும். இது வினை தாண்டி வருவாயில சிம்பு லவ்வுக்கு சொன்ன டெஃபினேஷன் ஆச்சு. ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லைடா. ஒரேடியா உசுறு போச்சுன்னா அது சாவு, அதே உசுறு தானே போச்சுன்னா அது லவ். உங்ககிட்ட வந்த பாரு போடா விளக்கணும் மாட்டேன். ஒரு நிமிஷம். என்ன ரிங்டோன் இது இப்படி கத்துது? என்ன மாதிரி டீசெண்டா வை. நீ வச்சிருக்கிறது ரஹ்மான் பாட்டு, நான் வச்சிருக்கிறது ரஹ்மான் பாட்டு, இதுல என்ன டீசென்சி? சொன்னா கேப்பியா மாட்டியா? அடி பாவி, லவ் பண்ணா பிடிச்ச ரிங்டோன் கூட வைக்க கூடாது. ச்சே என்னாச்சுடா? ஃபோனை மாற்றணும்டா. ஒரு கால் பேசின உடனே ஆஃப் ஆயிடுது. ஒரு கால்னா 5 நிமிஷம் பேசலாம், 10 நிமிஷம் பேசலாம், ஒரு நாள் ஃபுல்லாவாடா பேசுறது. நான் உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன கிஃப்ட்? நீ கெஸ் பண்ணு. சாக்லேட் இல்ல. டெடி பேர் இல்ல. டைமண்ட் ரிங்கா? இல்ல. வேற என்ன? டடாய் gift. ஆதி, என் ஃபோன்ல இருந்து யாருக்காச்சும் கால் பண்ண? இல்லை மச்சான், பேலன்ஸ் மட்டும்தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். நீ ஆதி இல்லடா, எனக்கு பிடிச்ச வியாதி. என்ன மச்சான் ஆள் கூட வெளியே போயிட்டு வர, பட் இவ்வளோ சோமா உட்காந்துருக்க? அதை ஏன் மச்சான் கேட்குறேன். காலையில் KFC போகலாம்னு ஸ்டார்ட் பண்ணாடா. அடுத்து சத்யம் சினிமாஸ், மத்தியானம் மெக்டொனல்ட்ஸ், அதுக்கப்புறம் மேரி ப்ரௌன்னு பர்ஸை தொடச்சி எடுத்துட்டாடா. எப்படி நீ என் பர்ஸை தொடச்சி எடுத்துட்டு போயிருக்கியே அந்த மாதிரியா? ஏய் வந்து ரொம்ப நேரம் ஆகுதா? சாரி, வழியில் ஒரு ஸ்கூல் ஃப்ரெண்டை மீட் பண்ணேன், அதான் லேட் ஆயிடுச்சு. நான் அரை மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு ஸ்கூல் ஃப்ரெண்ட் பார்க்கறது தான் முக்கியமாயிடுச்சுல்ல? ஆமாம், எனக்கு ஃப்ரெண்டு தான் முக்கியம். அப்படிதான்டா இருக்கும். நான் உன் லவ் அக்செப்ட் பண்ணாம இருந்தா நீ இப்படி தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்ப. இப்போ நான் உனக்கு வெயிட் பண்றேன் பாரு. அதான் 3 மாதம் உனக்காக ரோட்டில் வெயிட் பண்ணேன். எனக்காக ஒரு 30 நிமிஷம் வெயிட் பண்ண மாட்டியா? நானும் உன்னை வெயிட் பண்ண சொன்னேன். அப்போ எனக்கு தேவை, அதனால வெயிட் பண்ணேன். இப்போ உனக்கு தேவையில்லை இல்ல? டெய்லி உன்னை பார்க்கணும், கூட இருக்கணும்னு நினைக்கிறேன் பாரு. அப்படிதான்டா இருக்கும். நான் உனக்கு சீப் ஆயிட்டேன்ல? அப்படியெல்லாம் இல்லடி. இப்போ கூட பாரு, நீ தான் முக்கியம்னு ஒரு வார்த்தை சொல்றியா? அட்லீஸ்ட் ஒரு சாரி. சாரிடி. இங்க பாருடா, உனக்கு வேணும் இந்த ரோட்ல வெயிட் பண்றது, சண்டை போடுறது, இதெல்லாம் பழகி இருக்கலாம். எனக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஸோ பாய். போகாதடி, சொன்னா கேளு, போகாதடி, சொல்றேன்ல போகாத. ஏய் ஏய் போகாதடி. முடிவு பண்ணிட்டேன்டா, இந்த லவ் பொண்ணுங்க இதெல்லாம் எனக்கு வேணான்னு. என்னடா மச்சான் இப்படி சொல்லிட்ட? அப்போ லவ்க்கா நான் கல்லடி போட்டது குண்டடி போட்டதெல்லாம் வேஸ்டா போச்சா? டேய் கடுப்பேத்தாத, நான் சீரியஸா சொல்றேன். கூல் மச்சான், என்னடா பிரச்சனை உனக்கும் தீத்திக்கும்? எல்லாரும் மாதிரியும் என் லவ்வர் என் கூட இருக்கணும்னு நினைச்சது தப்பா? அவ உன் மேல நிறைய அஃபெக்ஷன் வச்சிருக்காடா. நீ அவளுக்கு தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறா. இதுல என்ன தப்பு சொல்லு? என்னை விட அவனுக்கு அவன் ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியமா போச்சா? அவன் பண்ணது தப்புன்னு தெரிஞ்சு ஒரு சாரி கூட கேட்கல. இல்லடா, இந்த லவ் கமிட்மெண்ட்ஸ் இதெல்லாம் நமக்கு ஒத்து வராத அரவிந்த். சின்ன சின்ன விஷயத்த விட்டு கொடுத்து போறதாண்டா காதல். ஆனா சின்ன விஷயத்துக்காக காதலே விடுறேன்னு சொல்ற? நீ லவ் பண்ணி பாரு மச்சான், அப்ப தெரியும் என்ன பிரச்சனைன்னு. ஐயோ, எனக்கு எதுக்கிட்ட அந்த டார்ச்சர்லாம்? நீ ஃபீல் ஆகாத, நான் அவட்ட பேசுறேன். தீப்தி ஒரு நிமிஷம். ஆதி பண்ணது தப்பு தான், அதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன். சின்ன சின்ன விஷயத்த விட்டு கொடுத்து போகிறது தான் காதல். ஆனால் சின்ன விஷயத்துக்காக காதலே விடுறேன்னு சொல்கிறேன். காதலை விட்டுட்டாளே. வாதாட வந்த வக்கீலுக்கே இந்த நிலைமைனா குற்றவாளியின் கதி. டேய் உண்மையை சொல்லு, உன் பிரேக்கப்புக்கு என்ன காரணம்? எனக்கு அவளை சுத்தமா பிடிக்கல மச்சி. பிடிக்கலையா இல்லை அடி தங்க முடியலையா? ரெண்டுமே தான்டா. இதுக்கு தாண்டா சைஸை பார்த்து லவ் பண்ணோம். காதலுக்கு கண்ணில்ங்கிறது கரெக்டாக தான் இருக்குது.
இந்நேரம் உனக்கு ஃபோன் வருமே, ஏன்னு வரல? வந்துருச்சுல, எடு அவதான் பேசு. உனக்கு அறிவே இல்லையாடா? லவ் சொல்றதுக்கும் உன் ஃப்ரெண்ட் அனுப்புனேன், இப்போ சண்டைனாலும் உன் ஃப்ரெண்டு தான் அனுப்புற. எதையுமே நீயே செய்ய மாட்டியாடா? தப்பு தான். இனிமே நானும் வர மாட்டேன், என் ஃப்ரெண்டும் வர மாட்டான். ஆளை விடும் சார். வாடா நண்பன்டா. உள்ள ஃபேன் இருக்கா? இருக்கு. ஸ்டூல், சேர், அந்த மாதிரி ஃபர்னிச்சர் ஐட்டம். ஏன்டா இதெல்லாம் வாவ், சரக்க பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? ட்ரீட்டாடா? கடுப்பாக்காதடா. லவ்ல அதெல்லாம் சாதாரணடா. அந்த லவ்வை மறக்கத்தானே குடிக்கிறேன். லவ் பண்ணவன் லவ்வர் இம்சை தாங்காம குடிக்கிறான், கல்யாணம் பண்ணவன் பொண்டாட்டி இம்சை தாங்காம குடிக்கிறான், ஆக மொத்த பொண்ணுங்களால தான் குடிக்கிறான். அவ தான்டா கூப்பிடுறா, இரு அவளை இப்பவே தலைமுழுக்கிட்டு வரேன். போ நாம படத்து பார்ப்போம். ஹலோ. கோவமா இருக்கியா? ஆமா, அதுக்கு பெண்ண. ஏன் என்னை எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்க? குடிச்சிடலாமா? சாச்சா, சரக்கு வாங்கி தந்த நண்பனை விட்டுட்டு குடிக்கிறது ஃப்ரெண்ட்ஷிப்க்கு செய்கிற பெரிய துரோகம். நான் உனக்கு 24 hours டைம் தரேன். நல்லா யோசிச்சு முடிவெடு. உனக்கு அந்த மீராவா இல்ல இந்த பார்த்தாவா? மீரா தான். ஏன் நன்மை அப்படிலாம் இல்லை, அவனுக்கு ஃப்ரெண்டு தான் முக்கியம். ஏய், ஃப்ரெண்டு தான் முக்கியம்னு விளையாட்டுக்கு தான் சொன்னேன். எனக்கு நீ மட்டும் தான் முக்கியம். உன் கூட சண்டை போட்டதுலேருந்து அழுதுகிட்டே இருக்கேன் தெரியுமா? அழுகாத ப்ளீஸ். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. என்ன இவ்வளோ நேரமா பேசுறான்? ஒருவேளை அவ குடும்பத்தில் இருக்க எல்லாத்தையும் கழுவி ஊத்துறானோ? என்ன வச்சு? என்னடா ரெண்டும் உனக்கா? இல்லை மச்சி, இந்த மது சூது இது கூட எல்லாம் ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கவங்க வாழ்க்கை நிம்மதி இல்லாமல் போயிடும். லவ் பண்றவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோ வாழ்க்கை தாண்டா நிம்மதி இல்லாம போகுது. குடிக்கிறவங்க கூட பரவாயில்லடா, குடிச்சப்பறம் தான் மாறுறான். ஆனா அந்த லவ் பண்றவங்க எப்போ எப்படி மாறினீங்கன்னே தெரியலடா. ஃபோன் பேசிட்டு வந்துரு மச்சி, வரதுக்குள்ள குடிச்சிடாதடா. என் நிலமே பார்த்துமாடா தெரியல, காதல தவிக்கிறது யாருன்னு.